சினிமாவில் மார்க்கெட் இழந்தவர்கள் அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள் என்றும் விஜய் அவர் நிற்கும் தொகுதியில் கூட டெபாசிட் இழப்பார் என்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் கர்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருப்பூரில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சமீப காலமாக நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கனவோடு வயசாயிடுது. கட்சி அங்க வந்து சினிமாவில் எடுபடாம போயிடுறாங்க. எடுபடாம போன உடனே அடுத்த உடனே என்னடா முதலமைச்சர் ஆயிரும், நேரடியாக முதலமைச்சர் ஆயிரும். வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு உழைச்சு வர்றதெல்லாம் கிடையாது. ஒரு கவுன்சிலரோட இல்லாத விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கெல்லாம் வந்து 70-80 ஆண்டு காலம் நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். எங்களால ஒரு கவுன்சிலர் ஆக முடியும். ஏன்னா எங்கள்ட்ட பண வசதி இல்லை, ஏமாத்த மாட்டோம். ஆனா இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு விஜய் போன்ற ஆளுகள் நேரடியா முதலமைச்சரா வரணுங்கிறது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. திரும்ப அவர் நடிக்கத்தான் போவாரு. நிச்சயமாங்க 2 இடத்துல விட அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா விஜய் தின்னார்னா அவரே வந்து டெபாசிட் இழப்பாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் நம்மளை நிறைய மக்கள் எல்லாம் வந்து விரும்புதுன்னு. சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு யாரு வேணாலும் வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.